ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னைக்காவது எனக்கு மாத்திரம் அந்த ப்ரொமோஷன் கிடச்சிருந்தா நான் இன்னும் நல்லா வந்திருப்பேன். நான் மாத்திரம் அந்த வீட்டை வாங்கியிருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பேன். எனக்கு மாத்திரம் கொஞ்சம் பணம் கையில் இருந்திருந்தா நான் இன்னும் பெரிய ஆளாக வந்திருப்பேன்னு சொல்லி உங்கள் கையில் இல்லாததை நினச்சி அப்போ அது கவலைப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம கையில் இல்லாததை நினச்சி கவலைப்படுறத விட நம்ம கையில் இருக்கிறத அனுபவிப்பது தான் உண்மையான செல்வம். இருக்கிறத அனுபவிக்கிறவங்க தான் உண்மையான செல்வந்தர்கள். ஆகவே உங்களிடத்தில் என்ன இருக்குதோ அதை அனுபவிக்கும்படியாக இன்றைக்கு ஒரு சவாலை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்களிடத்தில் என்ன இருக்குதோ அதை சந்தோஷமாக அனுபவிக்க 3 வழிமுறைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. ஒவ்வொரு நாளும் சாப்பிட உணவு இல்லாமல் எத்தனையோ பேர் பசியோடு தூங்க போகிறாங்க. எத்தனையோ மக்கள் ஹாஸ்பிட்டலில் வலியோடும் வேதனையோடையும் துடிச்சிட்ருக்காங்க. நம்ம நாட்டில் எத்தனையோ மக்கள் கரண்ட் இல்லாமல், தண்ணி வசதி இல்லாமல், சாலை வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஒரு சிலருக்கு இணைய வசதி இல்லை, செல்ஃபோன் இல்லை. ஆனால் இதெல்லாம் நமக்கு கடவுள் கொடுத்துருந்தாலும் அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படுறதில்லை. இந்த நாளில் உங்களிடத்தில் கடவுள் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீதிமொழிகள் 17:1 நம்ம பார்க்குறோம், சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். அதாவது பெரிய வசதியுள்ள வாழ்க்கை நமக்கு இருந்தாலும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சண்டையோடு கூட சாப்பிடுவோன்னா அதில் ஒரு பலனும் இல்லையா? அதே நேரத்தில் ரொம்ப வசதிகள் இல்லைனாலும் சந்தோஷமாக, சமாதானத்தோடு, அமைதியோடு நம்ம ஒவ்வொரு நாளும் உணவை உட்கொள்ளோன்னா அதுதான் பெரிய ஆசீர்வாதமாக. ஆகினால இல்லாததை நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு இன்னையிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் முதலாவது சந்தோஷப்படுங்க. இரண்டாவது, இருக்கிறத அனுபவிப்பதற்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய விஷயங்கள் நடந்தால் தான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்காம சின்ன சின்ன விஷயத்துலையும் சந்தோஷப்படுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே நம்ம பார்க்குற சூரியோதயம், சிறு குழந்தைகளுடைய சிரிப்பு, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற உணவு, உடை, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்காகவும் மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீதிமொழிகள் 17:22 நம்ம பார்க்குறோம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அப்போ சின்ன சின்ன விஷயத்துலலாம் நீங்கள் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் உடலில் ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வரும், மனசில் ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷப்பட ஆரம்பிக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் சந்தோஷப்படுத்த ஆரம்பிப்பீங்க. ஆகினால பெரிய பெரிய விஷயங்கள் நடந்தால் தான், பெரிய பெரிய நன்மைகள் வந்தால் தான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறத நிறுத்திட்டு ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக, நீங்கள் குடிக்கிற நல்ல ஒரு காஃபிக்காக, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற நல்ல உணவுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மூணாவதாக, உங்களை விட வசதியாக இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுறதை விட்டுட்டு, ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறது போதும்பான்னு சொல்லி திருப்தியோடு வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். பல நேரத்தில் மற்றவங்ககிட்ட இருக்கிற நன்மைகள், மற்றவங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து என்கிட்ட அது இல்லையேன்னு சொல்லி மற்றவங்களோடு நம்மளை கம்பேர் பண்ணுறதுனால நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை நினச்சி பார்க்க நம்ம தவறிடுறோம். அதனால் அடுத்தவங்களை நீங்கள் பார்க்குறத விட்டுட்டு உங்களை நீங்கள் பார்த்து உங்களுக்கு கடவுள் என்னென்ன நன்மைகள் கொடுத்துருக்கிறாரோ அதற்காக அவரை துதியுங்க. அது மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து முன்னேற, இன்னும் மேல் நிலைக்கு செல்லும்படியாக தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். நீதிமொழிகள் 14:30 நம்ம பார்க்குறோம், சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. மற்றவங்க மேலே நம்ம பொறாமப்படும் பொழுது அது நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை கெடுத்துடுது, எலும்புருக்கியாக அது மாறிடுது. அதே நேரத்தில் நமக்கு இருக்கிறத நம்ம அனுபவிக்கும் பொழுது, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சந்தோஷப்படும் பொழுது, மற்றவங்களோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்காம நமக்கு ஆண்டவர் நியமித்த ஓட்டத்தில் தொடர்ந்து நம்ம ஓடும் பொழுது அதுவே நமக்கு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும்.
இருக்கிறத சந்தோஷமாக அனுபவிப்பதற்கு ஒரு 3 நடைமுறை ஆலோசனைகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்த உடனே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நன்மைகளுக்காக, தேவன் உங்களுக்கு செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக மனதார அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி தகப்பனே என்று சொல்லி நீங்கள் அப்பாவுக்கு நன்றி சொல்ல 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 அது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். 2வது, எப்போவும் கடந்த காலத்தையே நினச்சி கவலைப்படுறது அல்லது எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறது, இப்படி நம்மளுடைய மனசில் தேவையில்லாத சிந்தனைகளுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்கன்னா இன்னைக்கு அதை மாற்றிட்டு இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு நன்மைக்காகவும் நீங்கள் சந்தோஷப்படுங்க. காலையில் எழுந்த உடனே ஒரு நல்ல மனமான ஒரு காஃபியை குடிக்கும் பொழுது, நல்ல உணவை நீங்கள் சாப்பிடும் பொழுது, நல்ல உடையை உடுத்தும் பொழுது அதில் சந்தோஷப்படுங்க. நாளைய தினத்தை பற்றி கவலைப்படுறதை விட்டுருங்க. கடந்த காலத்தை பற்றி நினச்சி அழறதை விட்டுட்டு இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்க. கடைசியாக, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நன்மைகளை அனுபவிக்க இன்னொரு எளிமையான வழி, மற்றவங்களுடைய வெற்றியை அவங்களோடு சேர்ந்து கொண்டாடுங்க. நீங்கள் நேசிக்கிறவங்க ஒரு மைல்கல்லை தொடும் பொழுது, நீங்கள் நேசிக்கிறவங்க ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ளும் போது, நீங்கள் நேசிக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கும் பொழுது அது உங்களுக்கே நடந்ததாக நினச்சி சந்தோஷப்படுங்க. அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். அவங்களோட இணைஞ்சு நீங்களும் அதை கொண்டாடி பாருங்கள். அப்போது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். மற்றவங்க மேலே இருக்கிற பொறாமை மாறி ஒவ்வொருத்தருடைய வெற்றியும் நாம் கொண்டாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளையும் பெரிய மைல்கல்களையும் தொடுவதற்கு ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தேடி ஓடிட்டுருப்பீங்கன்னா, எங்கேயோ தூரத்தில் அது இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிடுங்க. அது உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் தேடுகிற ஆசீர்வாதம், சந்தோஷம் உங்ககிட்ட தான் இருக்கிறது. 1000 மைல் நம்ம போகணுன்னா அதற்கு முதல் அடி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன, அதற்காக நீங்கள் எந்த விதத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. நிச்சயமாக இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக மாறும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னா லைக் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது பிரயோஜனப்படும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.